நஹ்மதுஹு வனஸ்தைனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم والبرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த ஜும்மா உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு தூதரை நேசிப்போம். இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நான் மனிதர்களை ஏன் படைத்தேன் என கூறும் பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் அலி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசுனோமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த பூமியில் படைக்கப்பட்ட மனிதர்கள் வீணாக படைக்கப்படவில்லை, அவர்கள் சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சோதனையான வாழ்வில் மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகின்றார்களா அல்லது நரகத்தை தேர்ந்தெடுக்க போகின்றார்களா என்பதற்கான ஒரு சோதனை களம்தான் இந்த உலக வாழ்வு என சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், நீங்கள் மறுமையை சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா, நான் உங்களுக்கு நேர்வழியை தூதர் மூலம் கொடுத்திருக்கின்றேன். என்னக்கும் மின்னி ஹுதன் பமன் தபியா ஹுதாயா பல ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்காக அருளப்பட்ட அந்த அருள்முறையில் இந்த உபதேசத்தை கூறுகின்றான். இந்த வஹி யாருக்கு இறக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளாருக்கு இந்த வஹி வழங்கப்பட்டு அந்த நேர்வழி என்கின்ற உபதேசத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழங்கினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பூமியில் மனிதர்கள் வழிகட்டில் இருக்கும் பொழுது, இந்த உலக ஆசபாசத்தில் மனிதர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது, மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருந்தால் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய அந்த அருள்முறை வசனங்களை முன்னிறுத்தி நபிகளார் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்து, நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அதனால அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மொழி சொல்லும் பொழுது, வமா அர்சல்நாக்க இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், இந்த தூதர் யார் என்று சொன்னால் ஒரு அருட்கொடை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த தூதர் யாராம்? இந்த அகிலத்தாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அருட்கொடை என்றால் என்ன? நாம் இன்றைக்கு வானத்தை பார்க்கின்றோமே, வானம் எப்படி பூமிகளுக்கு முகடாக இருக்கிறதோ அதை பார்த்து நாம் வியந்து போகின்றோமோ, அதுபோல இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அருட்கொடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வானிலிருந்து மழை பொழிகிறதே, அந்த மழையை எப்படி நாம் அருட்கொடையாக பார்க்கின்றோமோ அதுபோல இந்த தூதர் உங்களுக்கு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த மழை பூமியில் கலந்து மண்ணற கலந்து அது செடிகளையும் பயிர்களையும் முளைக்க செய்கிறதே, அது எப்படி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையோ அதுபோல இந்த தூதர் ஒரு அருட்கொடை. இந்த பூமியில் மனிதர்கள் நீங்கள் வாழ்கின்றீர்களே, இந்த பூமி எப்படி அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையோ அதுபோல இந்த தூதர் ஒரு அருட்கொடை என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றான். மனிதன் காற்றை சுவாசிக்கின்றானே, இது நான் கொடுத்த அருட்கொடைங்கிறான். இந்த காற்று உங்களுக்கு நான் கொடுத்திருக்க அருட்கொடை போல இந்த தூதரும் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை.
அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக நான் இவரை கொடுத்திருக்கின்றேன். இவர் உங்களுக்கு கொடுத்த அந்த உபதேசம் இருக்கிறதே, இந்த உபதேசம் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால், அவர் காட்டி தந்த வழிமுறைப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், மறுமை நாளில் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், நான் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் சொர்க்கம் உண்டு என்று நிச்சயமாக சொல்கின்றான். அதிலும் சில மகத்துவத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சொல்கின்றான். சொர்க்கம் என்பது எப்படி இருக்குமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனை கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்தாத அளவுக்கு சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. அந்த சொர்க்கத்தில் ஒரு அடியானுக்கு சாட்டையளவிற்கு இடம் கிடைத்தால் அது இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு எப்படி மனிதர்கள் அழைத்து செல்வான் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் மனிதர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் மரணிக்கிறார்கள். சிலர் சிறு வயதில் மரணிக்கிறார்கள், சிலர் இளமை பருவத்தில் மரணிக்கிறார்கள், சிலர் முதுமை பருவத்தில் மரணிக்கிறார்கள், சிலர் தள்ளாத வயது கடந்து மரணிக்கிறார்கள். அவ மனிதர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுத்திருக்கின்றான். மறுமை நாளில் எழுப்பப்படும் போது அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் ஒருமித்த வயதுடையவர்களாக, நடுத்தர வயது உடையவர்களாகத்தான் மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அப்படி சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் பொழுது அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கின்றவை பௌர்ணமி நிலவு, அந்த முழு நிலவை பார்த்தால் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல மனிதர்களுடைய முகங்கள் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக மாற்றப்பட்டு அப்படித்தான் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அது மட்டுமல்லவா, இங்குதானே மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள், மனதில் பலவித இன்னல்கள், பலவித போராமை குணங்கள் எல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குமா? தெளிந்த நீரோடையாக, அப்படியே எந்த கள்ள கபடமும் இல்லாமல் தெளிந்த நீரோடையாக அவருடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அந்த சொர்க்கத்தில் மாட மாளிகைகள் இருக்கும். அந்த மாட மாளிகைகள் தங்கத்தாலும் வைரத்தாலும் குங்கும பூக்களாலும் பொதிக்கப்பட்ட கற்களை கொண்டு அந்த மாளிகைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மாளிகையில் அவர்களுக்கு கூலிகள் என்று ஆண்கள் தீண்டிராத பெண்கள் துணையாக வழங்கப்படும். அவர்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் மரணமில்லாத இன்பங்கள் என்று சொர்க்கத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உணவு என்று நினைத்தால் போதும், கண்முன் உணவை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். அங்கு மதுவாறுகளும் பானாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும். ஒருவன் பருக வேண்டும் என நினைத்தால் அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கோப்பைகளை கண்முன் சுழன்று கொண்டிருக்கும். அந்த கோப்பைகளை எடுத்து அந்த மது ஆறுகளையும் மதுவுகளையும் அந்த பானங்களையும் அருந்தக்கூடிய அளவிற்கு அந்த சொர்க்கத்தில் இன்பங்கள் மட்டுமே நிறைந்ததாக இருக்கும். வெப்பம் இருக்காது, கடுமையான குளிர் இருக்காது, நடுநிலையான ஒரு தட்பவெப்ப நிலையில் தான் மனிதர்கள் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். மரணமில்லாத இன்பம் அந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் என்று ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தின் பேரின்பங்களை நமக்கு வர்ணித்துக் கொண்டு வருகின்றான். அதே நேரத்தில் ஒரு அடியான் சொர்க்கத்தின் பேரின்பங்களை அனுபவிப்பது என்பது ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கும். ஆனால் அந்த பேரின்பத்தில் ஒரு பேரின்பம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் நல்லறங்கள் செய்து சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றான், பேரின்பத்தை அனுபவிக்கின்றான். ஆனால் அந்த பேரின்பத்தில் ஒரு பேரின்பம் என்ன தெரியுமா? நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கின்றாரே, இறுதி தூதர், அந்த தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பேரின்பத்திலும் பேரின்பம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பத்திலும் பேரின்பம் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இன்பங்களை அள்ளி குவித்திருக்கின்றான். ஆனால் நம்மை நேர்வழிப்படுத்திய அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பேரின்பத்திலும் பேரின்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எவ்வளவு பெரிய பேரின்பமா! எவ்வளவோ சொர்க்கத்தில் மரணம் இல்லாத வாழ்வை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த தூதர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பேரின்பம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது சொர்க்கத்தை அடைவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கின்றாரே, அல்லாஹ் தஆலா ஒரு அருட்கொடை என்று இந்த தூதரை சொல்கின்றானே,
இந்த தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஒவ்வொரு அடியார்களும் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை உபதேசமாக நமக்கு சொன்னார்களோ, எதை நம்மை செய்யுமாறு வலியுறுத்தினார்களோ, எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ, அதை செய்யக்கூடியவனாக ஒரு மூமின் இருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெறக்கூடியவனாக, மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று அவனுக்காக அனுப்பப்பட்ட தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால், அதை அடைவதுதான் ஒவ்வொரு மூமினுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தார்கள், தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நேர்வழி பெற்றிருக்கின்றோம். படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய ஏகத்துவவாதியாக மாறியிருக்கின்றோம். மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நல்லறங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது அங்கிருந்த நிலைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காட்டுமிராண்டித்தனமான உலகம் அது. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இறை நம்பிக்கை பற்றிய வித்தியாசமாக அவர்களுக்கு இறை நம்பிக்கை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வார்கள். ஒட்டகத்தில் பணிகளை ஏற்றுக்கொண்டு சுமைகளை ஏற்றுக்கொண்டு நீண்ட தூர பயணம் செய்வார்கள். திடீரென அவர்களுக்கு இறைவனை பற்றிய அச்ச உணர்வு வந்துவிடும். உடனே என்ன செய்வார்கள்? ஒட்டகத்தை நிறுத்துவார்கள். அதனுடைய பாலை மணலில் பீச்சி அடிப்பார்கள். அப்படியே அதை குலைப்பி ஒரு சிலையாக வடிவமைப்பார்கள். அந்த சிலையை வணங்குவார்கள், சாஸ்தாங்கம் செய்வார்கள், பூசிப்பார்கள். போகும்போது என்ன செய்வார்கள் தெரியுமா? காலால் எட்டி உதைத்து விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய இறை நம்பிக்கையாக அன்றைக்கு இருந்தது. அதே போல எப்படிப்பட்ட வாழ்வு அவர்களுடைய வாழ்வு? பெண் குழந்தை என்று சொன்னால் அது ஒரு அவமான சின்னமாக கருதக்கூடிய ஒரு கோத்திரமாக அந்த மக்கள் இருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் பல நாட்கள் வெளியே தலையை காட்ட மாட்டார்கள். ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் 8 பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் மண்ணில் உயிரோடு புதைத்திருக்கின்றேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு தோழர் கேட்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான வாழ்வு! சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண் 10-12 ஆடவரோடு தொடர்பில் இருப்பார். குழந்தை பெற்றெடுத்தால் அவர் யாரை கையை காட்டுகின்றாலோ அவன் தான் அந்த குழந்தைக்கு தந்தை. இப்படி வாழ்க்கையில் எந்த ஒரு வரைமுறை இல்லாமல் உள்ளத்தில் நினைத்தபடியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நபிகளார் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் சொன்னார்கள். படைத்த ரப்பை பற்றி வல்லமையை சொன்னார்கள். நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய வகியை நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கின்றேன். அந்த வகியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் இம்மையிலும் சிறந்ததொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், மறுமையிலும் மகத்துவமான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்லி நேர்வழிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள்! எப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான மக்களிடத்தில் நபிகளார் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லி இருப்பார்கள்! இன்றைக்கு நம்ம சொல்ல முடியலையாங்க. பல ஆண்டுகளாக கம்பத்திலும் தேனி மாவட்டத்திலும் பிரச்சாரம் செய்கின்றோம். வென்றெடுத்தவர்கள் எத்தனை பேரை வென்றெடுத்திருக்கின்றோம்? சுத்தி பாருங்கள். ஒரு மர்க்கஸ் நிரம்பிருச்சுன்னா இதுதான் நாம் பெற்ற வெற்றியாக கருது கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பெயரளவில் அவர்கள் பெயரை இஸ்லாத்தில் வைத்திருப்பார்கள், வைத்துக் கொண்டிருப்பார்கள். படைத்த இறைவனின் வல்லமை தெரியாமல் இருக்கும். அவர்களுக்கே ஏகத்துவத்தை சொல்வதற்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட காலத்தில் சொல்லியிருப்பார்கள்? சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எண்ணம் போல வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி இருந்தால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட மகத்துவமான ஏகத்துவத்தை விதைத்திருப்பார்கள்! சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்கு கடுமையான துயரங்களையும் துன்பங்களையும் பட்டுத்தான் இந்த மார்க்கத்தை நமக்கு சேர்த்திருக்கிறார்கள். அவ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், என்னோடு நீங்கள் மறுமையில் இருக்க வேண்டுமா? அதற்கு நான் சில வழிமுறைகளை காட்டுகின்றேன், அதை என்னுடைய அடியார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். நாம் அருள்மறையை படிக்கின்றோம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வேதம் என்கின்ற எண்ண உணர்வோடு படிக்கின்றோம். எத்தனை அருள்மறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். 6666 அருள்மறை வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறவா? சிந்தித்து பாருங்கள். படித்தால் நன்மை. படிப்பதற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை,
அதை படிக்க வேண்டும், உள்ளத்தில் ஏந்த வேண்டும், உணர்வுகளால் வெளிப்பட வேண்டும், என்னுடைய செயல்முறையாக அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா அருள்முறை கொடுத்தான். அதில் ஒரு அருள்முறை வசனம் இருக்கிறது. அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் அன்தும் தத்லூனல் கிதாப ஃபலா தாக்கிலூன். அருள்முறை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, உங்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த அருள்மறை உங்கள் விஷயத்தில் என்ன பிரதிபலனை கொடுத்திருக்கிறது? இந்த அருள்மறை உங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். பிறருக்கு உபதேசம் செய்வோம். பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நான் இந்த அருள்மறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறானா? சிந்தித்து பாருங்கள். உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம் மீது கடமையாக்கியவற்றை செய்வதற்கு சமமாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸை அறிவித்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தோழர்களிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. உடனே அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தோழர்கள் சொல்றாங்க, நான் ஒருபோதும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன், என்னளவில் நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்த அபூ ஹுரைரா அவர்களுக்கு இதயமெல்லாம் படபடக்கிறது, கண்கள் எல்லாம் குளமாகி விடுகிறது, பதவதைக்கிறார். ஓடோடி வருகிறார் தெருவிற்கு, மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார். படைத்த ரப்பை பற்றிய வல்லமையை சொல்கின்றார். வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகின்றார். இணை வைப்பின் விபரீதங்களை பற்றி பிறருக்கு உபதேசம் செய்கின்றார். தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம். நம்மோடு சண்டையிட்டு சென்றார், யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சொன்னார். ஆனால் போன அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் அதே வேகத்தில் வந்து பிரச்சாரம் செய்கிறாரே, என்ன காரணம் என கேட்கலாம் என தோழர்கள் போய் அபூ ஹுரைரா, உங்களிடத்தில் சண்டையிட்டது உண்மை, என்னளவில் நான் பிரச்சாரம் வைத்துக் கொள்ளலாம், யாருக்கும் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்தனுடைய நேர்வழியையும் அருள்மறையின் மூலம் தெரிந்து கொண்டு யார் பிறருக்கு சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான். அல்லாஹ் மட்டும் சபிக்கவில்லையாம், அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி வானவர்கள் சபிக்கிறார்கள் என்கின்ற அருள்மறை வசனம் அந்த தோழரை நடுநடுங்க செய்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் பெற்றுக் கொடுத்த அந்த அருள்மறை வசனத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவிற்கு மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம். நாம் பெற்ற ஏகத்துவத்தை என்னளவில் வைத்துக் கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய தாய் தந்தையில் பலர், என்னுடைய உற்றார் உறவினர்களில் பலர், என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் படைத்த இறைவனின் வல்லமை பற்றி அறியாமல் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரஃபா மைதானத்தில் சொன்னார்கள், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமத்தி வ ரது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான், முஸ்லிம்களின் மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ மக்களே, நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன். வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களிடத்தில் உங்களுக்கு கிடைத்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் அதை பிறருக்கு சொல்லுங்கள். அவர்கள் உங்களை காட்டிலும் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என நபிகளானவர்கள் நம் மீது சுமத்தினார்களே, அந்த சுமத்துதலை நான் உணர்ந்திருக்கின்றோமா? நேசம்ங்கிறது எதுங்க நேசம்? மௌலிது ஓதுறதா? கத்தம் ஃபாத்தியா ஓதுறதா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்கின்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத விஷயத்தை செய்வதா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை கடமையாக்கினார்களோ அது எவ்வளவு பெரிய இழப்பீடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, லட்சோப லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கட்டும், இது அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடுத்தார்கள், அதிலிருந்து விலகி இருக்கிறேன் என இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய உறவுகள் எதிர்ப்பு பிறந்தாலும் சரி, உறவுகள் என்னை விட்டு போகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றுவதற்காக என்னுடைய உற்றார் உறவினர்கள் பிறந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் தயார் என்று இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நேசர்கள். அதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பு என்பது இதுதான். கைபர் போர்க்களம் மிக கடுமையான போர்க்களம். காலையிலிருந்து மாலை வரை மிக கடுமையாக எதிரிகளை சந்தித்து தோழர்கள் எல்லாம் கலைந்து போய்விட்டார்கள். தாகம், பசி, பட்டினியோடு வருகிறார்கள். மாலை நேரம் அடுப்பு கொளுத்தப்படுகிறது, உணவு சமைப்பதற்காக அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது. பாத்திரத்தையும் எடுத்து வைத்து விட்டார்கள் அடுப்பின் மீது.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரத்தில் இறைச்சி இருக்கிறது. என்ன இறைச்சின்னு நபிகளார் கேட்கிறாங்க. தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது நாட்டுக்கழுதியின் இறைச்சி என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இதை ஹராமாக்கி இருக்கிறான், இது அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றான். இந்த நாட்டுக்கழுதியின் இறைச்சியை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். இதை சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். காலையிலிருந்து போரில் கலந்து கொண்ட தோழர்கள் பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள். சமைத்து உண்ண வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களிடத்தில் நபிகளார் சொல்கிறார்கள், இது தடுக்கப்பட்டது என சொன்ன மாத்திரத்தில் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு வேறொரு உணவை சமைப்பதற்கு தயாரானார்கள் என்று சொன்னால் இதுதாங்க தியாகம். இதுதான் உச்சம், தியாகத்தின் உச்சம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தூமினு பில்லாஹி வ ரசூலிஹி வதுஜாஹிதூன ஃபி ஸபீலில்லாஹி வ அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருந்தால் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள். அது எவ்வளவு பெரிய இழப்பீடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அவருடைய தூதரை நேசிக்கின்றேன். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம், வமல் ஹயாத்தி துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், அற்பத்திலும் அற்பம் என்று இறைவன் சொல்கின்றான். என்னுடைய பொருளை, என்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுத்தந்த முறைக்காக, அதை நான் பின்பற்றுவதற்காக எதையும் இழப்பேன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். உஹது போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் மிக நெருக்கத்தில் தாக்குவதற்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தோழரிடத்தில் சொல்கிறார், தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், எதிரிகள் எனக்கு முன்னால் வந்து விட்டார்கள். எனக்கு முன்னால் நின்று யார் போர் செய்து உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை பெறக்கூடிய தோழர்கள் யார் என நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் 8 அன்சாரி தோழர்கள் உஹது களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன் நின்று எதிரிகள் வீசி அம்புகளை உடலில் ஏந்தி நெஞ்சில் ஏந்தி அந்த உஹது களத்திலே மரணித்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், உயிர் என்பது அற்பமானது என்று அந்த தோழர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நம்மீது கடமையாக்கினாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பணியை. நீங்க ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம் இருக்கிறதே, அந்த ஏகத்துவ பணியை நான் உங்களிடத்தில் சுமத்திருக்கின்றேன், அழைப்பு பணியை. இறுதி தூதருக்கு பிறகு அல்லாஹ் தூதர் அனுப்ப மாட்டான். ஆனா இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய மகத்துவமான பணி யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதாம்? ஒவ்வொரு மூமின் மீதும், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறோமே நாம், நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அற்பமானது, நிரந்தரம் இல்லாதது. மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பான். மரணம் தான் நிரந்தரமானது. நித்திய ஜீவனாக ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருப்பான். அப்ப இந்த உலகம் அற்பமானது. நம்மீது சுமத்தப்பட்ட பணி, என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை, இறுதி மூச்சு உள்ளவரை என்னால் இயன்ற அளவிற்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன் என எந்த மூமின் வாழ்கின்றானோ அவன் தான் அல்லாஹ்வுடைய தூதரை உளமாற நேசிக்கக்கூடியவனாக இருக்க முடியும். நபியாரிடத்தில் வருகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பார்க்கின்றேன், பேச வேண்டுமா உடனே வந்து பேசுகின்றேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை 100 படித்தளங்களாக வைத்திருக்கின்றான். அந்த 100 படித்தளங்களில் நீங்க ஒரு இடத்தில், நான் ஒரு இடத்தில் இருந்தால் என்ன ஆவது? நான் மறுமையில் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் நபிகளாரே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மறுமை என்னோடு நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டுமா? வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள், சுஜூது அதிகமாக செய்து பாவம் மன்னிப்பு தேடுங்கள், நான் கற்றுத்தந்த என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் நபிகளார் சொல்கிறார்கள். யார் வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மறுமை நாளில் என்னோடு நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டுமா? சொர்க்கத்தில் என்னோடு நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டுமா? ஆதரவற்ற அனாதைகள் இருப்பார்களே, பெற்றோர்ல தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்ற அனாதைகள் இருப்பார்களே, குழந்தைகள் இருப்பார்களே, அவர்களை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள், மறுமை நாளில் என்னோடு நீங்கள் சேர்ந்து இருக்கலாம் நபிகளார் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை
சிறிய வயதிலிருந்து அவர்களை பருவ வயதடைய வரை சாலிகான முறையில் வளர்த்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அவர்கள் என்னோடு மறுமையில் சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கலாம் நபிகளார் சொன்னார்கள். நபிகளார் மறுமையில சொர்க்கத்தில் சேர்ந்திருப்பதற்கான வழிகாட்டுதலை காட்டுகிறார்கள். அழைப்பு பணியை செய்ய வேண்டும், ஆதரவற்ற அனாதைகளை அரவணைத்து வாழ வேண்டும், கயமற்ற பெண்கள், யாரும் ஆதரவில்லாத பெண்கள் அல்லது நமது பெண் குழந்தைகளை சாலிகான முறையில் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தால் மறுமை நாளில் என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என நபிகளார் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது, மறுமைதான் நிரந்தரமானது. அந்த மறுமைக்கான சோதனைத்தான் இந்த உலக வாழ்வு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை காட்டினார்களோ, காலணி அணிகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அணிந்தார்கள் இன்றைக்கு இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆண்ட்ராய்டு போன்ல நபிகளார் எப்படி அணிந்தார்கள் பார்த்தா ஆதாரமான ஹதீஸோடு தெரிகிறது. நான் மரண தருவாயில் இருக்கிறேன், என்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி என்னுடைய உயிர் தொடக்கத்தில் இருந்து உயிர் முடியும் வரை நபிகளார் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை உளமாற நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான். இறுதியாக நபிகளார் அவர்கள் 63 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள் தூதராக ஏகத்துவ பணியை மக்களுக்கு சொன்னார்கள். இந்த வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில், தன்னுடைய தோழர்களிடத்தில் யாரிடத்திலுமே யாசகம் கேட்டது கிடையாது, உதவி கேட்டது கிடையாது. இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி மூச்சு வரை யாரிடத்திலும் நபிகளார் கேட்டது கிடையாது. ஆனால் 2 வட்டம் தன்னுடைய உம்மத்திடம் நபிகளார் கேட்டார்கள். அந்த உம்மத்திடம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்காக 2 விஷயத்தை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஒன்று, பள்ளிகளில் பாங்கு சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொன்ன பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். என் மீது ஸலவாத்து சொல்லுமாறு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நபிகளார் அவர்கள் கேட்டார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மறுமையில் வசிலா என்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை ஒரே ஒருவருக்காக அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அந்த வசிலா என்கின்ற பதவி எனக்கு கிடைக்குமாறு இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நாம எப்படி இருக்கணுமா? தன்னுடைய மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினரை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், சொத்து சுகங்களை காட்டிலும், பாதுகாப்பு தருவேன் என்னுடைய இல்லத்தை காட்டிலும் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த தூதர் நம்மிடத்தில் கேட்கிறார், பாங்கு சொன்னால் பதில் சொல்லிவிட்டு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். பொறுப்பா சொல்லி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நேர்வழிப்படுத்தியவர், நரகத்தின் கரையோரத்தில் கிடந்தவர் நம்முடைய முன்னோர்கள். அவர் நேர்வழிப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட தூதர் சொல்கிறார், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். மறுமையில் வசிலா என்கின்ற உயர்ந்த பதவியை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு மட்டும் தருவதாக வாக்களித்தான். அந்த பதவியை எனக்காக நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் மறுமையில் கிடைப்பதற்காக வாய்ப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது எந்தெந்த முறையில் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தது. ஆளக்கூடிய அரசு 44 வகையான திருத்தங்களை செய்ததன் விளைவாக நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் பறிபோகும் என்கின்ற நிலையில் உச்ச நீதிமன்றத்தை இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு சமூகம் சார்ந்த அமைப்புகள் நாடியிருந்தார்கள். அந்த உச்ச நீதிமன்றம் எல்லா திருத்தங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மிக முக்கிய 4 விஷயங்களை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அதை விசாரிப்பதாகவும் சொன்னார்கள். விசாரித்து இடைக்கால தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த இடைக்கால தீர்ப்பு என்பது இன்றைக்கு பல இஸ்லாமியர்களால் வரவேற்கப்படுவதையும் பார்க்கின்றோம்.
அது மிகவும் வரவேற்கத்தக்கது என்கின்ற எண்ணம் தான் பல பள்ளிவாசல்களின் முத்தவழிகளுக்கு இருக்கிறது, வகுப்பு சேர்மனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள பாதகத்தை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், இவர்கள் எந்த அளவிற்கு நம்மை பின்தங்கிய நிலைக்கு தள்ளி செல்கிறார்கள், மூன்றாம் தர மக்களாக நடத்துவதற்கு என்ன வழிகாட்டுகிறார்கள், இன்றைக்கு நீதி என்பது கூட அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு வழங்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு வகுப்புக்கு பள்ளிவாசலுக்கு சொத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் எப்படி இருப்பாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, அவருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது, அதனால எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அதனால நீங்க இதுக்கு திருத்தம் செஞ்சிருக்கீங்களே, 5 வருஷம் இருந்தாதான் சொத்து தருவேன்னு சொல்லி அதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது மேலோட்டமாக பார்த்தால் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தானே வழங்கியிருக்கிறார்கள் என தோன்றும். ஆனால் அந்த தீர்ப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன வருகிறது என்றால், ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர் 5 வருடம் இருக்கிறார் என்பதற்கான நிபந்தனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் நிபந்தனைகளை உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த திருத்தம் நடைமுறைக்கு வந்துவிடும். 5 வருஷம் இருக்கணும்னா இவர் இந்த விஷயத்தை கடைபிடித்து இருந்தால் இவர் பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்களை வழங்கலாம், இங்க நிபந்தனைகளை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் இந்த சட்டம் என்பது திருத்தம் செய்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த சாராம்சத்தில் இது வருகிறது. அப்ப இன்றைக்கு தமிழகத்திலோ அல்லது கேரளால பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறார்கள், இஸ்லாமியருடைய வாக்குகள் தேவை என்பதற்காக இந்த திருத்தத்தை உடனே செய்ய மாட்டாங்க, ஆளக்கூடிய அரசாங்கம் செய்யாது. ஆனா இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்க 25க்கு மேற்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னும் 1 மாதத்திலோ 10 நாட்களிலோ அந்த நிபந்தனைகளை உருவாக்கி இவர்கள் தான் இந்த சொத்துக்களை வழங்க முடியும் என நிபந்தனைகளை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டம் என்னாகும், இந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்துவிடும். 5 வருஷம் இருக்கிறதுக்கு இந்த நிபந்தனைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிபந்தனை தான் நீ சொத்து தர முடியும் என்று மாநில அரசு திருத்தம் செய்து விட்டால் இந்த சட்டம் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இடைக்கால தீர்ப்பு ரத்தாகிவிடும், இது இயல்பாகவே ரத்தாகிவிடும். அப்ப நம்முடைய நோக்கத்தை பாருங்க, என்ன செஞ்சிருக்கிறான், இஸ்லாமியர்களுக்கு சொத்து என்பது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒருவர் விரும்பி யாரை வேண்டாலும் கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தேவஸ்தானம் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருக்காங்க, திருப்பதி, இங்க கேரளா சாமிமல்ல எல்லாம் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய நடிகர்கள் அப்படியே போனான்னு வச்சுக்கலாம், கை நிறைய தங்கத்தை போட்டிருக்கான், அப்படியே அள்ளி அந்த குண்டியல போட்டு வர்றான், கட்டுக்கட்டா பணத்தை அள்ளி போடுறான். அவனி அரசியல் சாசன சட்டத்தின் பேர் அனைவரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமமாக இருக்க வேண்டும். அவன் இஸ்லாமியர்கள் ஒருவர் இஸ்லாத்திற்கு பள்ளிவாசலுக்கு இஸ்லாத்திற்கு சொத்தை கொடுக்கிறார் என்றால், நீ 5 வருஷம் இஸ்லாமியர்கள் அவன் இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கிறாய் என்றால், அவன் அரசியல் சாசன சட்டப்படிதான் அடுத்த மதத்துக்கு வரணும். நீ ஒரு இந்து ஆலயத்திற்கோ கிறிஸ்தவ தேவாலயத்திற்கோ நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அந்த மதத்தில் பயணித்திருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரணுமா இல்லையா? அவன் அரசியல் சாசனத்தின்படி ஒரு நேர்கொண்ட பார்வை இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செய்யறான், இஸ்லாத்திற்கு மட்டும் இந்த விதிவிலக்கை கொண்டு வருகிறார்கள் என்றால், அந்த விதிவிலக்கு என்ன இருக்கு, மேம்போக்கா பாத்தீங்கன்னா நமக்கு திருத்தம் போல தோணும், நமக்கு ஆதரவு போல தோணும். ஆனால் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்களை தவிர, மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு, இந்த மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த சட்டம் என்ன ஆகும், ஒரு 10-15 நாட்களே அவருக்கு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்து விடுவார்கள். இது ஒண்ணு. மற்றது பாத்தீங்க அப்படின்னாக்க, வக்ஃபு வாரியத்தில், மத்திய அரசாங்கத்துடைய வக்ஃபு வாரியத்தில் 4 நபர்கள் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம் இருந்துச்சு, இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, 4 பேரா குறைச்சிருக்கிறாங்க. மாநிலத்தில் 3 நபர்கள் இருக்கலாம் என கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையும் பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மக்களே வரவேற்கிறாங்க. இது அரசியல் சாசன சட்டத்தை பார்க்கணுங்க. அறநிலையத்துறை இருக்கு, இது இஸ்லாமியர் இருக்க முடியுமா? அல்லது கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம் இருக்கிறது, வேளாங்கண்ணி போன்ற மிகப்பெரிய ஆலயங்களை நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளை இருக்கிறது, அதுல போய் ஒரு இஸ்லாமியர் இருக்க முடியுமா? எத்தனையோ கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களே அந்த ட்ரஸ்டுகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதுல போய் இஸ்லாமியர்கள் இருக்க முடியும்னு விதிவிலக்கு இருக்கா? ஏதாவது சட்ட திருத்தம் இருக்கிறதா? அப்ப அவர்களுடைய அறநிலையத்துறையிலோ அல்லது மற்ற மாற்று மத கிறிஸ்துவ மக்களுடைய அந்த அறநிலையத்துறையிலேயோ அதுல போய் ஒரு இஸ்லாமியர்கள் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனா இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் மட்டும்
இஸ்லாம் அல்லாதவர்கள் 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம் என கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திட்டமிட்டு நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான நோக்கம். ஒரு 3 பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு பெயரளவில் பெயர் தாங்கி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், பாசிச சிந்தனையை விதைக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சிலர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், அறிமுகமான நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களை அந்த வக்ஃப் வாரியத்தில் போட்டுக்கொண்டு நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு எல்லாவித செயல் திட்டங்களும் இவர்கள் செய்து விட்டார்கள். இறுதியாக ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்காங்க. போர்ட்டல்ங்கிறது ஒரு இணையதளம். அந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியால பாத்தீங்கன்னா 8,57,000 சொத்து இருக்கிறது. ஊபியில மட்டும் 1,37,000 சொத்து இருக்கிறது, 27,000 சொத்து இருக்கிறது. ஒரு இணையதளத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த இணையதளத்தை என்ன செய்யணுமா, யாது வக்ஃப் சொத்தோ அதுக்குரிய டாக்குமெண்ட், அதுக்குள்ள என்ன பத்திரம் இருக்கிறதோ, உயில் இருக்கிறது, தாய் பத்திரம் இருக்கிறது, அல்லது தாமிர பத்திரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறது, ஏதாவது எழுத்துப்பூர்வமா ஆவணங்கள் இருந்தால் பதிவேற்றம் செய்து உங்களுடைய சொத்துக்கள் என நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான். இது வரவேற்கத்தக்கது போல தெரியும். ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஊபியில பாத்தீங்கன்னா 1,27,000 சொத்து இருக்குங்க. அந்த 1,27,000 சொத்தையும் பாதுகாப்பதற்கு என்ன செஞ்சிருக்காங்க, உடனே அந்த இணையதளத்தில் அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். பண்ண சொத்து எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 2,700 சொத்துக்கள் தான் பண்ணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,20,000 சொத்துக்கள் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாக்க அந்த சொத்துக்களுக்கு எந்தவித டாக்குமெண்ட்டும் கிடையாது. அது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000 சொத்துக்களில் பல ஆயிரம் சொத்துக்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, பள்ளிவாசல் முத்தவழி இழப்பாரு, இந்த எனக்கு ஒரு 5 வீடு இருக்கு பள்ளிவாசலுக்கு தர்றேன், எனக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கு பள்ளிவாசலுக்கு தர்றேன்னு இப்படி வாய்மொழியா கொடுத்திருப்பார். அது போய் பத்திரம் செய்யக்கூடிய முறைகள்லாம் கிடையாது. 1945க்கு பிறகுதான் பத்திர முறையே வருகிறது. அப்ப வாய்மொழியாக சொல்லப்பட்ட சொத்துக்கள் நம்முடைய ஜமாத்தார்களும் நிர்வகித்து வருகிறார்கள். இப்படி டாக்குமெண்ட் இல்லாத சொத்துக்கள் பிரச்சனைக்குரிய சொத்துக்களாக மாற்றப்பட்டு அது நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு சொல்லப்படும் என்று இன்றைக்கு நீதி என்ன செஞ்சிருக்கிறாங்க, திருத்தம் செய்திருக்கிறார்கள். இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 8,57,000 சொத்துக்களில் 70% சொத்துக்கள் கைவிட்டு போயிடுச்சு. இருக்கக்கூடிய 30 சொத்துக்கள் தான் ஆதாரத்தோடு ஆவணங்களோடு இருக்கக்கூடிய சொத்துக்கள். இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு தேவை. இந்த விழிப்புணர்வு எப்போது ஏற்படும் என்றால், ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டால், மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் திரள் ஏற்பட்டால், இன்னைக்கு NRC எல்லாம் முடங்கி கிடப்பதற்கு என்ன காரணம்? முத்தலாக் சட்டம் எல்லாம் கொண்டு வந்தார்கள், முடங்கி கிடப்பதற்கு என்ன காரணம்னா, கொண்டு வந்தால் பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்கின்ற அந்த அச்ச உணர்வை எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா விதைத்திருப்பதனால் தான் அது தோல்வியடைந்திருக்கிறது. அப்ப இது போன்ற சட்ட திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மக்கள் திரள் என்பது மிக மிக அவசியம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி இதுவெல்லாம் உள்ளடக்கித்தான் இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு பெற வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும். இஸ்லாமிய சமூகம் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அதிக அளவு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் 4 மாத செயல் திட்டங்களாக இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை வைத்து இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறுதியாக அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாடு. இது பாசிச சிந்தனை கொண்டவர்களுக்கு, இஸ்லாத்தை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடையாக இருக்கக்கூடிய வகையில் மக்கள் திரள் வந்ததென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் அச்சம் ஏற்படும். சட்டத்தை கொண்டு வருவதற்கு அச்சப்படுவார்கள். கொண்டு வந்தாலும் சொத்துக்களை அபகரிப்பதற்கோ அல்லது இஸ்லாமியர்களை முடக்குவதற்கோ அவர்கள் பின்தங்கி நிற்பார்கள். அப்ப இந்த மாநாடு என்பது நம்ம மக்களை திரட்டி வாக்குகள் வாங்குவதற்கோ சீட்டுகள் வாங்குவதற்கோ அல்ல. சமுதாயத்தில்